ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் நம்ம மெயினாக இருக்காங்களே, சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசைன்னு சொல்லிட்டு வேற லெவலில் சுற்றிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்கூட்டரை பிடிங்கி வச்சிட்டிங்களேடா பாவிகளான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்க, இந்தோ வந்துட்டேன் அப்படின்னு குதிக்கிறாங்க நம்ம முத்து என்ன வேலை பார்த்துருக்காது தெரியுமா? மிரட்டுனதில் உருட்டுறதுல அமௌண்ட்டே வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம சிந்தாமணி என்ன பண்ணுறாங்க, ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை கேட்க, ரோகிணி வர வழி இல்லாமல் மனோஜ்கிட்ட கேட்க, மனோஜ் ஒரு பக்கம் காசு பணம் துட்டு மணின்னு எண்ணிட்டு இருந்தாரு. உடனே லபுக்கடின்னு வாங்கி இவங்க கொடுத்துட்டாங்க. அங்கே கொடுத்ததுக்கப்புறமா சிந்தாமணிகிட்ட கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து வந்து நம்ம முத்துக்கிட்ட கொடுத்துறாங்க. கொடுத்ததுக்கப்புறமா ஸ்கூட்டர் வாங்கிக்க வேண்டியதானடா, எதுக்கடா அமௌண்ட்டு கேட்குறேன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் கையெல்லாம் கிடைக்க போயிருக்குன்னு எனக்கு எப்போவோ தெரியும்னு சொல்லிட்டு நல்லா உஷாராயிட்டாரு வேற லெவலில். இதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வச்சுக்கிட்டு செஞ்சு விட்ருவோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்தாமணி இதுக்கப்புறம் டேரெக்டாக ஒன்று செய்ய வேண்டான்னு சொல்ல, உன்னால் ஆனதை பார்த்துக்கோ, ஹே ஐ எம் வெயிட்டிங்னு டைலாக்லாம் வேற லெவலில் அடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வந்து விஷயத்த சொல்கிறாங்க. அதுவும் அம்மாவோட ஃப்ரெண்டு இருக்காங்களே சிந்தாமணி, அவங்க பார்த்த வேலை தான் மொத்தத்தையும் போட்டு உடைக்க, அதுக்கப்புறம் காட்டு பூஜி காட்டுடா ரேஞ்சுக்கு என்ன பார்க்குறானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம அண்ணாமலையை பார்க்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீ சிந்தாமணி கூட சேரதை விட மாட்டியான்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. நீங்கள் லெசன் எடுத்துக்கோங்க, ஒரு நல்ல வண்டி வாங்கி கொடுங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் வந்து பேட்டரி ஸ்கூட்டி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்களாமா. இது ஒரு நல்ல விளம்பரம் இல்லை, கம்பெனி பேரையும் விட்டா சொல்லிடுவீங்கடா, நல்லா வருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் உனக்கு இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பேர் ஆனந்தப்படுறாங்க நம்ம மீனா. இப்படி ஒரு புருஷன் கிடைச்சா யாராக இருந்தாலும் ஆனந்தப்பட தான் செய்யணும். ஒரு பக்கம் நம்ம மனோஜுங்க வீட்டுக்கு வந்தோடனே நம்ம விஜய் ஒரு பக்கம் 10,000 பணம் கொடுன்னு சொல்லி கேட்க, என்கிட்டயே இல்லாமல் இப்போ தான் நான் ரோகிணிகிட்ட கொடுத்தேன்னு ஃப்ளோவில் போட்டு கொடுத்துட்டாங்க. கட்டு கொடுத்துச்சு பாரு காட்டு எருமை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரோகிணி ஒரு பக்கம் வறுத்து எடுக்கிறாங்க. உங்க மட்டும் சொல்ல சொன்னா என்னால் 50,000 தர முடியாதுடா, நீ என்னடா பண்ணுவ, உதலவான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க.